தமிழ்நாட்டில் சராசரியாக 4.5 கோடி ஓட்டு விழும். அதில் நம்ம தளபதியை எப்படிலாம் ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு நியூ ஓட்டர்ஸ் ஒரு 10 லட்சம் பேர் எக்ஸ்டெண்ட் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 கோடி 60 லட்சம் பேர் ஓட்டு போடுறதுக்கு வருவாங்க. நான் என்னோடய கணக்குப்படி தளபதியோட திரைப்படத்தை மட்டும் பார்க்குறவங்க சராசரியாக 1 கோடி மக்கள். ஓகேங்களா? அது ஹிட்டோ ஃப்ளாப்போ 1 கோடி பேர் சராசரியாக பார்ப்பாங்க. ஸோ 1 கோடி மக்கள் இப்போ வரைக்கும் நமக்கு ஓட்டர்ஸ், அதாவது நம்மளோட உறுப்பினர்களோட எண்ணிக்கை 1.5 கோடி பேர் சொல்கிறாங்க. நான் 1 கோடி பேர் சொல்கிறேன். இந்த 1 கோடி ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக வர்றவங்கள ஒரு 2-3 லட்சம் சேர்ந்து வரும். அப்படி இப்படி ஒரு 2-2.5 கோடி ஓட்டு விழுந்தாலே நம்ம தளபதி தான் முதலமைச்சர். நான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதிக்குன்னு நிறைய உயிர் ரசிகர்கள் இருக்காங்க. உயிர் ரசிகர்லாம் இந்த கட்சி போஸ்டிங் இதுக்கெல்லாம் அலையாத ஆட்கள். ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் யாராச்சும் இருந்தீங்கன்னா, நம்மளோட தேவை என்னென்னா, தளபதியை எக்காரணத்தை கொண்டு அவர் படத்தை தோல்வின்னு சொன்னாலே அதெல்லாம் நம்ம ஒத்துக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் நம்ம அவரை எங்கேயுமே தோற்று நம்ம பார்த்ததில்லை, தோக்கவும் விட்டதில்லை. அந்த உயிர் ரசிகர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து நம்ம கூட இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றா பெரிய சக்தியை ஒன்றாக்கி தளபதியை ஒரு சிம்மாசனத்தில் உட்காரும் வைக்கும் வேலை நமக்குள்ளது. நமக்கு அதுக்கான வேலை இல்லை. நம்ம ஆனால் தளபதிக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். தளபதி படத்துக்கு யாராச்சும் ஒருத்தவங்க டிக்கெட் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவோம். ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ கண்டிப்பாக ஆட்சி மாற்றமுன்ற தேவை. தளபதி கையில் 1 வருஷத்தை கொடுப்போம். 1 வருஷமோ இல்லை 5 வருஷமோ கொடுப்போம். யார் யாருக்கோ உழைக்கிறோம், தளபதிக்கோசம் நம்ம உழைக்க மாட்டோமா? மக்கள் சப்போர்ட் இருக்கும். 2-2.5 கோடி ஓட்டு மட்டும் இருந்தால் போதும். சராசரியாக நமக்குன்னு ஃபிக்ஸ்ட் ஆகிடுச்சிங்க. 1 கோடி ஓட்டு தமிழகத்தில் தளபதிக்குன்ட்டு, மீதி 1.5 கோடி ஓட்டு, மொத்த ஓட்டே 4.60 லட்சம் ஓட்டு மட்டும்தான் தமிழகத்தில். அதை ஃபிக்ஸ் பண்ணி ஜெயிச்சிட்டோன்னு வச்சிங்களா, அவ்வளோதான். ஸோ நம்ம எல்லாருமே இன்னும் கொஞ்சம் நம்ம எதுக்கோ யோசிக்கிறோம், எதுக்கோ பண்ணுறோம். தளபதிக்காக எவ்வளோ யோசிக்கிறவங்க இருக்காங்க. யோசித்து செஞ்சு நல்ல முடிவாக நல்ல விஷயங்களை நல்லதாக முன்னெடுத்து, நிறையா பேர் ஆப்போசிட் பண்ணுறாங்க தான், அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தெல்லாம் நம்ம போக தேவையில்லைங்க. எதிர்ப்பும் வைக்கிறோம்.